Now my head is World Channel. Subscribe panunga. Enjoy panunga. Subscribe panunga. Niraya content iruku. Ulavanga. ஹாய் நண்பா, வெல்கம் டு ரிசோல். நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் தான் சேலம் குகை ஏரியாவில் மெரி பெரின்ற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா எல்லாத்துக்கும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்கறனால பை ஒன் கெட் ஒன் போட்டதுக்கோசரமா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணால் நம்ம ஆளுங்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கோசரம் தான் சரி ஓகே நாமளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனால் ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3,999க்கு வாங்கினீங்கன்னா ஒரு சில்வர் காயினும் 3,999க்கு வாங்கினீங்கன்னா ஒரு சில்வர் காயினும் 4,999க்கு வாங்கினீங்கன்னா ஒரு சில்வர் காயினும் 5,999க்கு வாங்கினீங்கன்னா 2 சில்வர் காயினுன்னு சொல்லிட்டு இந்த சில்வர் காயினாக கொடுக்குறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன அந்த ஆஃபர் வந்து என்னன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் ஃபஜ்ஜு அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. பட் அது நான் வாங்கியிருக்கேன், அது பாருங்கள் கடைசியாக இது ஒர்த்தா இல்லையான்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம நிறைய ஷாப்பில் வந்து பார்த்துருக்கோம், ஐஸ்கிரீம் போடுவாங்க, அதுக்கு மேலே ஒரு டாப்பிங்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு ரேட் வரும். பட் இது வந்து சாக்லேட் ஃபஜ்ஜு வச்சு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. 2 கப் ஐஸ்கிரீம் போட்டு மேலே கொஞ்சோண்டு சாக்லேட் ஃபஜ்ஜு ஊற்றுறாங்க. இது வந்து ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஃபைனல் வீடியோ நான் அப்படியே போக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வாங்கின அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 120 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா போட்டாங்க. 144 பக்கம் வந்துருச்சு. இது வந்து வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த பார்சல் பண்ணுறப்போ ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் நாங்கள் பார்சல்னு சொல்லிட்டோம், ஆனால் அதுக்கு பார்சல் கட்டுறப்போ வந்து நீங்கள் பார்சல்னு சொல்லலைங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னங்க நாங்கள் பார்சல்னு சொன்னோம், அரை மணி நேரம் ஆகும்னு வேறு சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி நின்றுட்டு இருந்தோம். கடைசி டைமில் பார்சல்னு கட்டுற டைமில் வந்து நாங்கள் பார்சல்னு சொல்லன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அப்படின்னு. சரி அப்புறமா வந்து ஓகேங்க என்னங்க இந்த டைமில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம், கப்பில் தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பை ஒன் கெட் ஒன்ல அவங்க வந்து சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் சில மெனூஸ் மட்டும் தான் பை ஒன் கெட் ஒன்ல கொடுக்குறாங்க. மற்ற அந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இதெல்லாம் மற்ற ஐட்டம்ஸில் வந்து பை ஒன் கெட் ஒன்ல கிடையாதுங்க. அண்ட் என்ன ஐஸ்கிரீம் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான் இன்னொரு பை ஒன் கெட் ஒன் அப்படி கொடுக்குறாங்க. இன்னொரு கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து நான் இந்த ஐஸ்கிரீம் வாங்கினேன், எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து வேற ஒரு ஐஸ்கிரீம் வந்து கெட் ஒன்ல கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம், இப்போ வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அண்ட் இந்த கடை ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இது வந்து நார்மலாக எல்லா கடையில் இருக்கிற மாதிரியான ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் சாக்லேட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் நாங்கள் வாங்கின அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து நார்மலாக நம்ம வெளியே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, இங்கே மற்ற கடைக்கு இந்த கடைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்காக இந்த கண்டென்ட் புதுசாக தேடிட்டு வரும். பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் சாக்லேட் ஃபஜ்ஜு வந்து வாங்கியிருந்தோம். அது கூட ஐஸ்கிரீம் வச்சு அது மேலே ஃபஜ்ஜு வந்து ஊற்றுவாங்க. இதில் வந்து 120 ருபீஸ் சொன்னாங்க. சரி பை ஒன் கெட் ஒன்னுன்றதுனால 120க்கு இது வாங்கினோம். பில்லு போடுறப்போ பார்த்தீங்கன்னா 140ன்ட்டாங்க.
சரி ஓகே 140 தானே, ½ hour ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்சல்னு சொல்லி தான் வாங்கினது. பார்சல் பண்ணுறப்ப இன்னொரு 10 ரூபா எச்சா கொடுங்க, நாங்கள் பார்சல்னு நான் சொல்லவே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பஞ்சாயத்தை தாண்டி ஒரு வழியாக இதை வாங்கி பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, இது எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி கொடுத்துருக்காங்க. மேலே ஐஸ்கிரீம் போட்டு சாக்லேட் ஃபஜ்ஜு வந்து ஊற்றிருக்காங்க போல இருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சச்சின் வந்து ஓப்பன் பண்ணுறான். நான் தான் வெறி கொண்ட சிங்கம். ஐஸ்கிரீம் வந்து வெறித்தனமாக திங்கிறாளே வேணும். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாக்லேட் சிப்பு வந்து போட்டிருக்காங்க மேலே. அப்புறம் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து சாக்லேட் ஃபஜ்ஜு வந்து ஊற்றிருக்காங்க. இவ்வளோதான். 2 ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கு மேலே சாக்லேட் ஃபஜ்ஜு போட்டு சாக்லேட் சிப்பு போட்டிருக்காங்க. இதுதான் இருக்குது. 2 1 by 1 கட்டுவாங்க. 140க்கு வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏகப்பட்டது கொடுக்குறாங்க. 140க்கு வந்து எவ்வளவோ கொடுக்குறாங்க. பட் இந்த இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். சரி buy 1 get 1ன்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோமதி ரைகர் ஏ இரு. ரைகரோ ஊதி சாப்பிட்றாங்க. ரொம்ப சூடாக இருக்கு போல இருக்கு. ரொம்ப கூலிங்கா சாப்பிட மாட்டேன். ஓகே, சச்சின் ஏங்கத இவன் என்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கான். அது ஐஸ்கிரீம் நீங்க ஏங்கத. ஓகே, என்னன்னா வெண்ணிலால சாக்லேட் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி சொல்லிக்க அளவுக்கு ஒண்ணும் இல்ல. வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு சாக்லேட் சிரப் இந்த ஆசி வந்து ஊத்திட்டாங்க. ஹார்லி இத ஊத்திட்டாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஒரு வழியாக இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாக ஒன்றும் இல்லை என்று கண்டுபிடித்து விட்டோம். ஓகே, ஏதோ இந்த அளவுக்கு buy 1 get 1 சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம். பார்த்துக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டாக பார்ப்போம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.